வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, ஒருத்தருக்கு வரும்போதே ஜாதகம் பார்க்க வரும்போதே கேள்வி கேட்பாங்க. என்ன சாபம்னு தெரியல, என்ன கோபம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாங்க, ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாபம் அவங்களுக்கு இருக்கா, யாராவது கோபம் இருக்கா, யாராவது சாபம் விட்டுருக்காங்களா அப்படிங்கிற பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம்ங்க. பொதுவாக இந்த சாபத்தையுமே கோபத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பிரசன்னத்தின் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியுங்க. அப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவருக்கு ஏதாவது யாருடைய சாபம் இருக்கா, அதாவது பெண் சாபம் ஏதாவது இருக்கா, அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னா பெரியவர்களுடைய சாபம் ஏதாவது இருக்கா, அதே மாதிரி சன்னியாசிகளுடைய சாபம் ஏதாவது இருக்கா, தெய்வ சாபங்கள் இருக்கா, தெய்வ கோபங்கள் இருக்கா, முன்னோர்களுடைய கோபம் இருக்கா, அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பெண்களுடைய கோபம் இருக்கா, குழந்தைகளுடைய கோபம் இருக்கா, குழந்தைகளுடைய சாபம் இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்போ கண்டிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜாதகத்தை விட்டு போட்டு பிரசனம் பார்க்குற ஒருத்தர்கிட்ட போய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா யாராவது சாபம் இருக்கா, யாராவது சாபம் விட்டுருக்காங்களா, இல்லை யாராவது நம்ம மேலே கோபமாக இருந்து வார்த்தைகளை விட்டுருக்காங்களா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. பொதுவாங்க பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 8வது வீட்டில் கிரகங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வகையான கோபம் அப்படிங்கிறது தெரியுங்க. அதே மாதிரி 12வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு அவங்களுக்கு எந்த வகையான சாபம் இருக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னாங்க ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது எப்பவுமே 8வது வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குரு வரக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 12வது வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குரு வரக்கூடாதுங்க. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 8வது வீட்டில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக தெய்வ கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். 12வது வீட்டில் குரு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக தெய்வ சாபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 8வது வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கேது இருக்கிறதும் ஆகாது. அதே மாதிரி 12வது வீட்டில் கேது இருக்கிறதும் ஆகாது. 8வது வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கேது இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சன்னியாசியினுடைய கோபம் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா 12வது வீட்டில் கேது இருக்கும்போது சன்னியாசினுடைய சாபத்துக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த 8வது வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியன் இருக்கும் பொழுது உங்களுடைய தந்தையாருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க. 12வது வீட்டில் சூரியன் இருக்கும்போது உங்களுடைய தந்தையாருடைய சாபத்துக்கு ஆளாயிருப்பீங்க. அதே மாதிரி 8வது வீட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுடைய தாயாரனுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. 12வது வீட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுடைய தாயாரனுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 8வது வீட்டில் புதன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தாய்மாமனுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். 12வது வீட்டில் புதன் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய தாய்மாமனுடைய சாபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சொத்தை ஏமாத்து வாங்கியிருந்தாலும் இந்த புதன் 8வது வீட்லையும் 12வது வீட்லையும் வருங்க. அப்போ அடுத்ததாக 8வது வீட்டில் செவ்வாய் இருந்தால் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரனுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். 12வது வீட்டில் செவ்வாய் இருந்துன்னு சொன்னால் சகோதரனுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 8வது வீட்டில் சுக்கிரன் இருந்தால் மனைவியினுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 12வது வீட்டில் சுக்கிரன் இருந்துன்னு சொன்னால் மனைவியினுடைய சாபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். பெண்களுடைய சாபத்துக்கு ஆளாகி இருக்கீங்கன்னு அர்த்தம். 8வது வீட்டில் ராகு இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வேற ஜாதி அல்லது வேற மதம் அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லது உங்களுடைய தாத்தாவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். 12வது வீட்டில் ராகு இருந்துன்னு சொல்லிச்சுன்னா அந்நிய மதத்தால் நீங்கள் சாபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய தாத்தாவனுடைய சாபத்துக்கு ஆளாயிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி சாபங்களையும் கோபங்களையும் வகைப்படுத்தி எந்த உங்களுக்கு சாபம் இருக்கா அல்லது கோபம் இருக்கான்னு பிரசன்னத்தின் மூலியமாக கண்டுபிடிச்சு அதுக்குண்டான பரிகாரங்களை பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சாபங்களையும் கோபங்களையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக
இதை பிரசன்னத்தின் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து 8வது வீட்டில் சனி இருந்தால் கண்டிப்பாக ஏழ்மையாக இருக்கிறவங்களுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. உடல் ஊனமுற்றவங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருப்பீங்க. யாராவதுடைய வயதானவங்களுடைய சாபத்தை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி 12வது வீட்டில் வந்து சனி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வயதானவங்க இருப்பாங்க இல்லைங்களா சொந்தத்தில், அவங்களுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. அதே மாதிரி கீழே சாதாரண குலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய சாபத்தை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி வந்து உடல் ஊனமுற்றவங்களுடைய சாபத்தையும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா ஒரு பிரசன்ன ஜோதிடம் பார்த்து அதற்குண்டான தீர்வுகளை வந்து ஈஸியாக அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கி அந்த பிராய்ச்சத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். எனவே ஒரு பிரசன்ன ஜோதிடரை அணுகி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சாபங்களோ கோபங்களோ இப்போ இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.